ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பான 59வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை 26வது அசன பண்டிகை கொண்டாடுகிற உங்களை எங்களை கர்த்தரின் தோட்டம் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எங்களை சிறப்பு செய்தியாளராக அழைத்த அருமையான திருச்சபை சேகர குருவானவர் அருள் திரு சி டேவிட் அதிசயம் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். அருமையான ஐயாவையும் அம்மாவையும் குடும்பங்களையும் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக சபை ஊழியராக இருந்து மிக அற்புதமாக நேர்த்தியாக காரியங்களை செய்கிற அருமையான ஜெஃப்ரி சாம் பெர்கின் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறோம். மற்றும் திருச்சபையின் பொருளாளர், செயலாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் எல்லா மக்களின் தாய்மார் சங்கம், வாலிபர் சங்கம் அனைத்தையும் நான் வாழ்த்துகிறேன். காரணம், உங்களுக்கு இப்படியாக ஒரு அற்புதமான ஆலயத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். காரணம், எவ்வளவு முற்பிதாக்கள் எத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த காரியங்களை செய்து இன்றைக்கு இத்தனை வருஷங்களாக ஆண்டவர் உங்களை தாங்கி ஏந்தி வந்திருக்கிறார். நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால், இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறபடினால், நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால் நாம் அனைவரும் ஒரு கவி பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நமக்கு இந்த மாசத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. கொஞ்சம் வால்யூம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கூட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, மீட்டாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, மீட்டாரே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. மனமகிழ்ச்சியோடு கைகளை தட்டி மனதில் இயேசுவை நினைத்து பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மை
கர்த்தர் உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். அவர் நம்மை மாத்திரமல்ல, அவரை தேடுகிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இரவு பகலை கொடுக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இளமை கடுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். உன் இளமையை கடுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் வெல்ல குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் வெல்ல குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பல வேளைகளிலே நாம் நினைக்கிறோம் எப்பொழுதும் ஆண்டவர் கடிந்து கொள்வார் என்று. இல்லவே இல்லை. அவர் நம்மை கடிந்து கொண்டாலும் சோர்ந்து போக விட மாட்டார். ஒரு இமைப்பொழுது கைவிட்டாலும் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். அல்லேலூயா. எப்போதும் கடிந்து கொள்ளார். குற்றங்களுக்கேற்ப நடப்பதில்லை. எப்போதும் கடிந்து கொள்ளார். குற்றங்களுக்கேற்ப தண்டிப்பதில்லை. மன்னித்து உன்னை மறந்தாரே, உள்ளங்கையில் வரைந்தாரே. மன்னித்து உன்னை மறந்தாரே, உள்ளங்கையில் வரைந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சந்தோஷமா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. பலத்த கைதட்டு கொடுத்து நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா. இந்த நல்ல நாளின் மாதம் பிப்ரவரி மாதத்தின் முதல் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த அசன பண்டிகை, இந்த வேத வினா போட்டி, இப்படி ஒரு தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த ஊழியத்திற்கு என்னை அன்பாக அழைத்த அறிமுகப்படுத்தின என் அன்பு சகோதரன் அலெக்ஸ் அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக இந்த மாத வாக்குத்தத்த வசனம் என்ன என்று சொல்லி நாங்கள் ஜெபத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 3 verse 8 is a promise word to you all. என் அன்புக்குரியவர்களை, இந்த வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்போ எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வருஷத்துல கடந்த மாதத்துல உங்களுக்கு வரவேண்டிய பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அசுத்த ஆவி, உலகம், மனுஷிக ஆவி, இந்த 3 ஆவிகளும் தடுத்தது, பூட்டி போட்டது.
உங்களுடைய பிரயாசத்தின் பலன் எல்லாம் அந்நியருக்கு போய் கொண்டிருந்தது. ஆனால் இந்த மாதத்தில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் கொடுத்து சொல்றாரு, இனி ஒருவனும் உன்னை பட்சிப்பதில்லை, நெருக்குவதில்லை, ஒருவனும் உனக்காக நான் திறந்திருக்கிற வாசலை அவன் பூட்டவே மாட்டான். ஹல்லேலூயா. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, திறந்த வாசல். சொல்லுங்க எல்லாம் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, திறந்த வாசல். ஆமென். பக்கத்திற்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்கள் சொல்லுங்க, உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைக்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சி வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் பேர்ல ஆண்டவருக்கு பிரியம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் அவர் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட பணம் கேட்பீங்க, ஆண்டவர் உடனே பணத்தை பார்சல் அனுப்ப மாட்டாரு. பணம் சம்பாதிக்க கூடிய புத்திய ஞானத்தை பலனைத்தான் கொடுப்பார். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்தை உங்க வீட்டுக்கு கொரியர் சர்வீஸில் அனுப்ப மாட்டாரு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் உங்களோட ஆத்மாவில பலன் கொடுத்து பாவத்தை வெறுக்கிற பரிசுத்தம் ஆரம்பமாகிற சூழ்நிலையை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ ஜீம்பூம்பா இந்த பழைய காலத்து நாடகங்கள்ல கதைகள்ல வருகிறது போல குபு குபு குபுன்னு புகை வரும், பின்னாடி ஒரு கொசுவத்தி சுருள் மாதிரி ஒன்று சுத்தம், கடைசியில் மியூசிக் டன் 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 மியூசிக் போடுவாங்க. கடைசியில் இதோ மகனே நானே வந்தேன், யாம் இருக்க பயமேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவரை நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களை தனிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி அலையில சொல்லுவோமாக. எப்பொழுதும் எல்லாரும் கூட இருந்துகிட்ட ஆண்டவரோட இருக்கணும்னா அதற்கு பேர் சஞ்சரித்தல். ஆண்டவரை பார்க்க முடியாது. we are moving with God but we cannot enjoy the presence of God. Where we can enjoy the presence of the Lord? When you are alone, when you are in the isolation. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தனிமையா இருந்து கேட்டா தான், அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை வந்தா தான் கொடுப்பார். அப்போ ஆண்டவர் இந்த மாசத்துல என்ன செய்ய போகிறார் என்று சொன்னா, உங்களை திறந்த வாசலிலே பிரவேசிக்க, தடையில்லாமல் நடக்க, பகல்ல சூரிய வெளிச்சத்தில் ஒரு நடக்கிற ஒரு மனுஷன் எப்படி தடுமாற்றம் இல்லாமல் நடக்கிறானோ அதுபோல நீங்கள் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, வியாழக்கிழமையிலிருந்து கூட்டம் நடக்குது. வியாழக்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை காலையிலையும் உபவாச ஜெபம் இந்த செயின்ட் டவர்ஸில் வச்சு நடந்தது. எனக்கு திருச்சபையிலிருந்து அநேகர் பங்கு பெற்றாங்க. நேற்று நடந்த அந்த உபவாச கூட்டம் முடியும் போது ஒரு அருமையான கணவன் மனைவி வந்தாங்க. எனக்கு தெரியும் அவங்க வந்திருக்கிறாங்க, கண்டிப்பா சாட்சி சொல்ல போறாங்கன்னு என் உள் மனதில் கடவுள் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏனென்றால் முதல் நாள் கூட்டத்தில் அழுது ஜெபிச்சுட்டு போறாங்க. அந்த தம்பி பாருங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவருக்கு இப்போ ப்ரொமோஷன், அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்பர் 2 லெவலுக்கு உயரணும். பலத்த போட்டி. அவர் அழுகிறார், இதில் நான் தோத்துருவேனா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கர்த்தருக்குள் ஜெபித்து நான் சொன்னேன், உனக்கு கொடுக்கலைன்னா யாருக்குமே தரமாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமாக. ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அது என்ன? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். எனக்குள்ளே கொஞ்சம் பலன் இருந்தாலும் எனக்கு கிருபையும் பலனையும் கூட்டி கொடுத்து என்னை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, நேற்று அந்த தம்பி உபாச கூட்டம் முடிச்ச உடனே சாட்சி சொல்றாரு கண்ணீரோட, எனக்கு அந்த ப்ரொமோஷன் நம்பர் 2 கிடைத்து விட்டது. அல்லேலூயா. கூடவே அவர் சொன்னாரு, நம்ம ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்களா அங்கிள், இன்னொரு போனஸை எனக்கு கொடுத்துட்டாருனார். என்னன்னு கேட்டேன். என் மனைவி எம்எஸ்சி பிஎட்டி படிச்சிருக்கிறா, செட்டு எக்ஸாம் எழுதியிருந்தா, நாங்கள் இந்த உபவாச கூட்டத்துக்கு கிளம்பி வரும் பொழுது அதுலேயும் அவள் பாஸ் ஆகிவிட்டாள் என்று ரிசல்ட் விட்டது. நான் ஆண்டவரிடத்தில் 1 கேட்டேன், 2 கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் திறந்த வாசல்.
நீங்க கொஞ்சம் உழைப்பீங்க, அதிகமான பலன் வரும். ஆண்டவருக்குடைய கிருபையை வீணடிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்காதவர்களுக்கு என்ன வரும்? அதிகமாக உழைப்பாங்க, கொஞ்சம்தான் வரும். நீங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறீர்கள்? பொத்தலான பையிலை சம்பாதித்து போட்டது போல இருக்கிறீர்கள். அதிகமாக வரும் என்று பிரயாசப்பட்டு கொஞ்சத்தை அறுக்கிறீர்கள். நீங்கள் எழுந்து ஆலயத்தை கட்டினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனை நேரத்தில் குளிரில் எந்திரிச்சு வேகமாக ஓடி வந்திருக்கிற உங்களுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டாமா? அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார், திறந்த வாசலை உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே உலகத்தின் நெருக்கங்கள் அல்லது நம்முடைய ஆசைகள், பேராசைகள், இவைகளினாலே நம்முடைய வாயில வேதம் வசனம் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய கண்ணு மட்டும் தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்குது ஐயா, என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் இடது பக்கம் போவதா வலது பக்கம் போவதா தெரியாமல் முழிக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே பூமிக்குரிய கண்ணும் மாமிசத்துக்குரிய கண்ணும் உள்ளான மனசுக்குள் இருக்கிற கண்ணும் திறந்தே இருக்கணும். அது திறக்கலைன்னு சொன்னா அங்கு ஏதோ ஒரு பிடிவாதம் இருக்குது, அங்கு வேற ஏதோ ஒரு ஆவி வந்திருக்குது, அல்லது சோம்பேறித்தனம், லேசினஸ், ஸ்லம்பர், குருட்டாட்டம், எப்போ பார்த்தாலும் பைபிள் மேலேயே வாசித்துக்கிட்டு இருக்கும் போதே படுத்து தூங்குறது, உட்கார்ந்த இடத்துல தூங்குறது என்று ஏதோ வேறொரு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்று அர்த்தம். நீங்கள் நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியான ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 21:19. If you carefully read Genesis 21:19, அங்கு வசனம் என்ன சொல்கிறது? தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கண் அது வரைக்கும் மூடி இருந்ததா? மாமிசத்தின் கண் ஒழுங்காத்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா மனக்கண் என்ன செய்யல? விசாலமாகல, தெளிவாகவில்லை. எனக்கு அருமையானவர்களே, யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை, எஜமாட்டியே என் புருஷனோடு வாழ்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு என்று சொல்லுகிற ஒரு கிருபை. யாராவது விடுவாங்களா? தான் கணவனோடு கூட இருக்கிற உறவை விடவே மாட்டாங்க. ஏனென்றால் பெண்களுக்கு அதிகமாக என் புருஷன் எனக்கு மட்டும்தான், ஆனால் இவங்க மட்டும் அவங்க தாய் வீட்டோடையே தான் இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் வந்தாலும் பாருங்க, என் மனைவி பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரை, ஆனால் சொந்த ஊர் நாசரேத்து, அப்பா ஊர். நாசரேத்தில் ஒரு கல்யாணம், அந்த பகுதியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அப்படின்னு புக்கு வந்து அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்துட்டா போதுங்க, அவன் முகத்தில் அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை மாதிரி வரும். ஏன்னா அப்படியே போனால் சொந்தங்கள் பந்தங்கள், அண்ணன் தம்பி, அவங்க அண்ணன் வேற அங்கே ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்டாக இருக்கிறாரு, அங்கே தான் தங்கி இருக்கிறார். ஓ, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு திறக்கும் பாருங்க, ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. ஏனென்றால் எல்லாருக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். எத்தனை ஊழியங்களுக்கு போனாலும் என்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகிற அந்த ஊரில் தான் இருக்கிறோம், ஆரம்பத்தில் இருக்கிறோம், உள்ளே இருக்கு பண்ண வீடு, அங்கே உள்ளே போனாவே ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த மனுஷிக்கு அவ்வளவு பெரிய கிருபை கொடுக்கிறாரே, இந்த அம்மா எஜமாட்டி சாராளமாகவே இந்த வாழ்க்கைக்கு வழியை கொடுக்கிறாளேன்னு சொல்லி அமைதியாக இருக்க தெரியல. அதனால தான் முதல் முறை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது சாராளுக்கு போய் அடங்கியிரு, நீ போய் அடங்கியிரு என்று கர்த்தர் சொன்னார். இப்போ ரெண்டாவது கிளைமேக்ஸ் வந்துருச்சு. 13 வருஷம் எனக்கு அருமையில் இஸ்மாயில் வளர்ந்துட்டான், ஆனால் இப்பொழுது ஈசாக்கும் பிறந்துட்டான். இந்த அம்மாவுக்கும் அவங்க பையனுக்கும் ஒன்றுமே சும்மா இருக்க முடியலை. ஏன்னா உள்ள நான் தானே முதல் குழந்தைய பெற்றிருக்கிறேன், எனக்கு கடவுள் எவ்வளவு கிருபை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு பெருமை அவங்களுக்குள்ள வந்துட்டு. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறார்.
ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். மண்ணுக்கேற்ற புத்தின்னு சொல்லுவோம். அதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள தாய் தகப்பன் மூலமாக பிறந்ததுனால அவங்களுடைய இரத்த அணுக்கள், அவருடைய உயிர் அணுக்கள், வளர்க்கப்படுகிற முறைமை, இதில் எல்லாம் தான் கேரக்டர், ஜென்ம சுவாபம் அங்கு வித்தியாசமா இருக்கிறது. அதனால தான் கடவுளாகிய தெய்வம் இயேசுவாக பூமியில் பிறக்கும் பொழுது தாய்க்கு மட்டும் பிறந்தார். தகப்பனுடைய ரத்தத்துக்கு என்ன செய்யல? பிறக்கல. விஞ்ஞானத்தின் மூலமாக அதிகமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கடைசியில் அவர் பாடுபடும் பொழுது அவருடைய அங்கி அதை எடுத்து இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அதில் ஒட்டி இருந்த இரத்த அணுக்களை நவீன யுகத்தில் குரோமோ செல்ஸ் சொல்லுவாங்க. அதை செக்கப் பண்ணி பரிசோதனை பண்ணா ஒரு பெண்ணுக்குரிய குரோமோ செல் மட்டும்தான் இருக்குதே தவிர ஆண் உயிரணு சேர்ந்ததுக்குரிய அங்க அடையாளமே இல்லையா. அப்ப அவங்க சொல்றாங்க, தீர்க்க தரிசனத்தின் படி இது சரித்திரபூர்வமாக இது தெய்வத்தின் அருளால் தான், பரிசுத்த ஆவியினால் தான் இவர் உற்பவித்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற இந்த ஜென்ம சுவாபம் தாங்க நம்முடைய ஆவிக்குரிய கண்ணை அடைக்கிறது. அதனால தான் எபேசியர் 1:19 பவுலடியார் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். பணம் வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும், நகை கௌரவம் வேண்டும், பிள்ளை செல்வங்கள் எல்லாம் வேண்டும் இந்த பூமியில. ஆனா இதெல்லாம் வருவதற்கு அஸ்திவாரம் எங்க இருக்குன்னா கண்கள் திறக்கப்படுவதிலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இங்கு ஒரு பெரிய சோதனையை ஆகாருக்கு அனுப்புகிறார். அவ்வளவு சீமாட்டியா வாழ்ந்தவா இப்ப கடைசியில உன் மனைவி சாரால் சொல்லுகிறதை கேள் என்று சொல்லும்போது ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் அந்த மனுஷிக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. பாருங்க, பிரார்த்தனை செய்கிற மனுஷன்தான். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாமுடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? கடினப்பெரிய 2 ரொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கலாம், கூட 2 ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். எவ்வளவு ஒரு தயால குணமுள்ளவன் தான் ஆபிரகாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது இவளுடைய கண்ணு திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவள் உணர்வடைந்து இவளும் ஒரு பெரிய ஜாதியாக மாறுவா, அவருடைய குழந்தையும் பெரிய ஜாதியாக மாறு என்பதற்காக ஆண்டவர் மற்றவருடைய இருதயத்தை கடினப்படுத்துறார். நீங்க எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிட்டு ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு தெரிய தேவை வரும் பொழுது யாரை நினைக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற அம்மாவை நினைக்கிறோம். அம்மா பென்ஷன் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. அல்லது மனைவியை நினைக்கிறோம், அவள் லாக்கரில் நகை வச்சிருக்கிறா, கொடுத்தானா அதை பேங்க்ல அடமானம் வச்சு வியாபாரத்தை நடத்திடலாம். அடுத்து நம்ம கணக்கு எங்கே போகுது? எங்கே லோன் கிடைக்கும்? பிரைவேட் ஃபைனான்ஸில் கிடைக்குமா, இல்லை அரசாங்க வங்கியில் கிடைக்குமா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம கண்ணு ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கு? உலக மனுஷன்ட்டே இருக்கு. இல்லை, அப்படி தாவீது எதிர்பார்த்த வரைக்கும் அவன் ஜெயிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, உதவி வரும் கண்மலையை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று. என்றைக்கு அவன் கண்ணை மேலே இருக்கிற தெய்வத்தை நோக்கி பார்த்தானோ அன்றைக்கு அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இப்போ இன்றைக்கு அன்பு வாலிபர்களே, பொல்லாத இந்த அரசியல் சட்டங்கள் நிரம்பி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் அநேக தொழில் அதிபர்களோடு அவர்கள் என்னோடு ஜெபத்தில் தொடர்பு கொள்கிறபடியினால் அவர்கள் படுகிற கஷ்டங்கள் எனக்கு தெரியும். டாக்ஸ் கட்ட முடியாம, லாபங்கள் அதிகம் இல்லாம அவங்க படுகிற பாடு தெரியும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க வளர்ந்து லாபகரமாக இயேசுவுக்கு அடையாளமாக, திருச்சபைக்கு அடையாளமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு அவர் சொல்லுகிறத செய்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். எனவே தயவு செய்து ஆகாருக்கு கண்களை திறந்தது போல என் கண்ணை திறங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறீரே என்று அவரை துதிக்க ஆரம்பிங்க. அன்றைக்கு ஆகாருக்கு அந்த ஊற்றை திறந்து அந்த கிணறை காண்பித்து அவள் போய் அந்த துறவில் இறங்கி தண்ணீரை எடுத்து தன் மகனை காப்பாற்றினாள். இன்றைக்கு அந்த ஊற்று இருக்கிறதா? இருக்கிறது. நீங்கள் சவுதி அரேபியாவிலே மக்கா மெதினா அந்த புனித யாத்திரை போகிறவர்கள் எல்லாம்
இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் ஆகாருக்கு திறந்த அந்த ஊற்றுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த ஊற்றுக்கு பேர் ஜம் ஜம் நீரூற்று. நீங்கள் போய் கூகுளில் அடிச்சு பாருங்க. அந்த இடத்திலிருந்து இன்னைக்கும் சுத்தமான தண்ணீர், பல 1000 வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த ஊற்றில் இருந்து வருகிற தண்ணீர்ல இதுவரைக்கும் மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற கெட்ட கிருமி அதுல இல்லவே இல்லையா. அல்லேலூயா. நம்ம வீட்டில் பாருங்க, ஃப்ரிட்ஜை 4 நாளைக்கு கழுவுலைன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு கெட்ட வாடை வருது. நம்ம கார்பரேஷன் தண்ணியில் பாருங்க, என் பாட்டில் தண்ணியை வாங்குறோம், அது கூட 2-3 நாளில் ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடுது. ஆனால் ஆண்டவர் உருவாக்கின அந்த நீரூற்று இயற்கையாகவே இத்தனை 1000, எனக்கு தெரிந்து சுமார் 5000க்கு மேலே ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் தண்ணீர் உலகம் முழுவதும் இருக்கிற பக்தர்கள் எடுத்துட்டு போவதற்கு, குடிப்பதற்கு வற்றாத நீரூட்டாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒன்றை செய்ய மாட்டார், செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை நிறுத்த மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த மாசத்துல God is going to start a open door to you. அவர் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கிறாரு. இனி உங்க வாழ்நாளெல்லாம் நீங்க உண்மையை உத்தமா வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்களுக்கு அது நிரந்தரமான திறந்த வாசலாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க பயப்படாதீங்க. இது எப்படி ஆகும் என்று கேட்காதீங்க. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம்னா இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் நீங்க என்னைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கு உங்களை விட்டு அவர் கிருபை எடுத்துருவார். மோசே கேட்டான், மனாந்தரத்தில் இந்த 25 லட்சத்துக்கு அதிகமான மக்களுக்கு மாமிச கறி கொடுக்க எப்படி ஆகும்? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? மார்க் 10:27 சொல்கிறது, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்ப தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிற நாம தான் இந்த ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்கும் சமுதாயத்துக்கும் கடத்தி கொண்டு போகணும். வெளியே போய் இந்த காரியத்தை சொல்ல முடியாது. அவன் சொன்னா என்ன சொல்லுவான், இவங்கெல்லாம் படிச்சு அறிவில்லாதவங்க அப்படி சொல்லுவான். ஆவிக்குரிய அறிவு இருக்கிறவங்க தான் பூமிக்குரிய அறிவு இருக்கிறவங்க கிட்ட போய் ஆவிக்குரிய அறிவு தான் பெருசு, அதுதான் நிரந்தரம்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவளை, இதே தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்து அருமையான அங்கிள் கோயில் பிச்சை என்று பிரைட் நகரில் இருக்கிறார். ரொம்ப பெரிய ஒரு தேவ மனிதர். அவர் பாருங்க, ஒரு முறை ஒரு மனைவி 2 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கர்த்தர் தோட்டத்துக்கு வந்தார். அவர் சொன்னார், இவருடைய கணவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், ஆண்களுக்கு இருக்கிற மெயின் பாயிண்ட்ல கேன்சர், ஒரு பாயிண்ட்ல 40% அரிச்சிருச்சு, இன்னொரு பாயிண்ட்ல 75% அரிச்சிருச்சு. இப்போ அவங்கள இங்கே திருநெல்வேலியெல்லாம் பார்த்தோம், தூத்துக்குடியிலையும் பார்த்தோம், இப்போ சென்னையில் இருக்கிற அப்போலோவில் வச்சிருக்கிறாங்க. அவருக்கு பிள்ளைகள் இன்னும் வளராமல் இருக்கிறாங்க, இவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வியாதிப்பட்டவர் பக்கத்தில் இருந்தாலும் கை வச்சு ஜெபிக்கலாம், அவர் அங்கே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், தொலைபேசியில் ஜெபம் பண்ணு என்று சொல்லி. அந்த கணவனுக்காக மனைவியும் பிள்ளைகளும் வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் விட்டு இங்கிருந்து பணத்தை நிறைய பரட்டிட்டு போக வேண்டிய நிர்பந்தம். ஜெபிக்கிறோங்க பாருங்க, ஃபோனில் ஆண்டவர் தெளிவாக எனக்கு தரிசனத்தில் காட்டுறாரு. ஒரு பையன் கிட்டார் அடித்து ஆண்டவரை பாடுறான். அதே பையன் அந்த கிட்டாரை கொண்டு போய் ஒரு ஹேங்கரில் வச்சுட்டு பைக் எடுத்துட்டு ஊரை சுற்றுறான். அப்போது நான் என்னன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இவன் இளம் வயசில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பையன், எனக்காக தெருவா கிட்டார் வாசித்த பையன், இப்போ அதை தூக்கி மூளையில் வச்சுட்டு வேலைன்னு சொல்லி சர்ச்சுக்கும் வர்றது கிடையாது, ஒரு காரியமும் செய்கிறது கிடையாது. அவருடைய மனைவி கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தவா, அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டாரு என்று சொன்னார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஃபோனில் இதை சொன்ன உடனே அந்த தம்பி அங்கிருந்து அழுகிறாரு. ஆமாம், என்ன நீங்கள் பார்க்கல, என் உருவம் என்னன்னு தெரியாது, ஆனால் எப்படி இந்த வெளிப்பாடு சொல்கிறீங்க? நான் சொன்னேன், சர்வ வல்லமுள்ள தேவன் உன் தலைமுடிய கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எண்ணி வச்சிருக்கிறாருப்பா. சரி, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், மன்னிப்பு கேள். ஆண்டவர் ஒரு தவணை கொடுப்பாரு, அந்த ஒரு தவணையில் நீ உண்மையாக இருந்தா கடைசி வரைக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் சொல்லி ஜெபிச்சாச்சுங்க.
அடுத்த நாள் காலையில் இந்த ஹியூமோ டெஸ்ட்டுக்கு எடுப்பாங்க, பிளட்டு எடுத்து அந்த ப்ராஸ்டேட் இருக்கிற பகுதியில் மெயின் பாயிண்டில் எடுத்து செக் பண்ணுறாங்க. கேன்சர் இல்லை. கைகளை தட்டலாம். அல்லேலூயா. எங்கிட்ட சர்டிஃபிகேட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போலோ ஆஸ்பத்திரி கிரீம்ஸ் ரோடு சென்னையில் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. முன்பு 70% 40% பாதிக்கப்பட்ட அந்த ப்ராஸ்டேட் மெயின் பாயிண்ட் பகுதி இப்போ கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, பயம். உடனே இன்னும் கொஞ்சம் சதையை வெட்டி எடுத்து அதில் இருக்கிற பொருட்களை எடுத்து ஹைதராபாத்தில் இருக்கிற மெயின் அப்போலோ ஆஸ்பத்திரி அதுக்கு அவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கிருந்து வந்துருச்சு, சுகமாயிட்டார். அல்லேலூயா. மாதத்துக்கு ஒரு முறை செக்கிங் வந்தால் போதும்னு சொல்லி வந்துட்டார். அப்போது நான் சொல்வது ஏறக்குறைய 10 அல்லது 11 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சிதம்பரம் நகர் திருச்சபையில் என்னை கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல தான் மேடை போட்டிருந்தாங்க, இந்த வலது பக்கத்தில் பின்னாடி. அந்த தம்பியை வரவழைச்சு இதே மேடையில் அவரை பாட்டு பாட வச்சு சாட்சி சொல்ல வச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதில் ஒரு விசேஷத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ கண்ணு திறந்துருச்சு, அற்புதம் வந்துருச்சு. இப்போ தான் ஒரு விசுவாச சோதனை வருது பாருங்க. ஏறக்குறைய 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் போனவருக்கு அவர் வேலை பார்த்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ரொமோஷன் வருது. ஏற்கனவே 1 லட்சம் சம்பளம், இப்போ 2 லட்சம் சம்பளம் வருது. அப்போது நான் சொல்கிறேன், உயிர் கொடுத்த ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். இவைகள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். அந்த வேலைக்கு போகாத, உனக்கு ஏற்கனவே இருக்கிற 1 லட்ச ரூபா சம்பளம் போதும், ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணாதீங்க. அதில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வேறு விதமாக ஆகிவிடும் என்று சொன்னோம். ஆனால் அவங்க குடும்பத்தாரெல்லாம் வாங்கின கடன் கட்டுறதுக்கு கடவுள் இது திறந்த வழி என்று சொல்லி திரும்ப வேலைக்கு போனார். சனி ஞாயிறு ஊழியத்துக்கு போவது கிடையாது, இஷ்டம் போல் நடந்தார். இப்போ ப்ரொமோஷன் ஆன உடனே ஃப்ளைட்டில் தான் இங்கே சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு பறக்க ஆரம்பித்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவது கிடையாது, அவருடைய ஆலயத்துக்கு போவது கிடையாது. யோசித்து பாருங்க. அவர் மில்லர்புரம் சர்ச் மெம்பரு, அதுக்கு ஒழுங்காக போவது கிடையாது. 3 முறை எச்சரித்து கொண்டே இருந்தேன், தம்பி உனக்கு ஆண்டவர் வானத்தை திறந்திருக்கிறாரு, யாருக்கு செய்யாத அற்புதத்தை செய்திருக்கிறாரு. அப்போ நீ என்ன செய்யணும்? வேலையே வேண்டாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு என்ன செய்யணும்? இருக்கிற சொத்து போதும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி அலையிறீங்களே தம்பி அப்படிங்கிறாரு. கடைசியில் பாருங்க, 9 மாதம் ஒரு பலவீனம் இல்லாமல் உயிரோடு இருந்தார். கடைசி அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு கதறிக்கொண்டு போன் அடிக்கிறார். நான் இப்பொழுது பிளட் வாமிட்டா எடுக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா என்று கெஞ்சுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் ஜெபிக்க வாயை திறக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஷட் அப் யுவர் மவுத். அல்லே சொல்லுங்க, வாயை மூடி அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, உயிர் கொடுக்கிற அதே தெய்வம் தான், உங்களுக்கு வழிகளை திறக்கிற அதே தெய்வம் தான். அந்த வழிகளுக்கு ஏற்றபடி நாம் நடக்காத போது அவர் திறந்த வானத்தை, கிருபை என்கிற வானத்தை, இரக்கம் என்கிற வானத்தை, மன்னா என்கிற வானத்தை, ஆசீர்வாதம் என்கிற வானத்தை அவர் அடைக்கவும் முடியும். இப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி, நான் உனக்கு ஜெபம் பண்ணேன்னா நான் ஆண்டவர்கிட்ட அடி வாங்கணும், உனக்காக ஒன்று செய்கிறேன், சமாதானத்தோடு நீ மகிமைக்குள் பிரவேசிக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். நீ கேட்டுக்கொண்டபடி உனக்கு சுகம் கொடுத்தார், மெடிக்கல் மிராக்கிள் கொடுத்தார். நீ இன்னும் உண்மையாக வாழ்ந்தா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற தீர்க்காயுசை கொடுப்பேன் என்று சொன்னார். நீ ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவருக்கு நேரம் செலவழிக்கிறது அசட்டியா என்னபடினால கர்த்தர் உனக்கு வானத்தை அடைக்கிறார் என்று சொல்லும்போது தம்பி அழுதார். நான் சொன்னேன், ஒருவேளை நீ அழுது ஜெபம் பண்ணு, நானும் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வார் என்று சொன்னேன். சொல்ல கிருபை கொடுத்தாரு. பாருங்க, அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் அந்த தம்பி கர்த்தர்கிட்ட போயிட்டார். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் கிறிஸ்தவர்களை, தம்முடைய பிள்ளைகளை உலகம் முழுவதும் உயர்த்துவதற்கு தான் ஆண்டவர் திட்டம் வைக்கிறாரு. வானத்தையே திறக்கிறாரு, ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறாரு. ஆனால் இவங்க முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பதே கிடையாது. நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பாருங்க, உலகத்தில் கண்டுபிடிச்ச அத்தனை பொருட்களையும் கண்டுபிடிச்சது கிறிஸ்தவன், அதுவும் ஊழியக்காரன். அல்லே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்களேன். ஜி போப் ஊழியக்காரன்.
எனக்கு அருமையான வீரமா முனிவர், ஊழியக்காரர், இன்னும் கருமையான இப்படி ஒவ்வொருத்தருமே அந்த காலத்தில் சுவிசேஷ பணி மட்டும் செய்ய வரல. அவர்கள் அந்தந்த இடங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ, மனித சமுதாயத்துக்கு என்ன வேணுமோ அதை படிப்பிலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி எல்லா காரியத்திலும் செய்தார்கள். அப்போ ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அழைக்கல, இந்த தூத்துக்குடிக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படி, இந்த மாவட்டத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படி, உங்கள் பரம்பரைக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படி வானத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், அங்கு இறைச்சி காடைகள் வந்தது. ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடங்களெல்லாம் புல்லை மேய்ந்து போடுகிற மாடுகளைப் போல எதிரிகளை ஜெயித்தார்கள். அந்த தேவன்தான் இன்றைக்கும் இயேசுவாக நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நான் என்ன செய்யணும் சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரேன்னு ஒரு நாளும் கேட்கணும். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பக்தி வைராக்கியம், யூத கலாச்சாரத்தின்படி மாமிச வெறியில் இருந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை கொன்று குவிச்சான் சவுல். அனனியா ஊழியக்காரன் வந்து கை வைக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவன் கண்களில் இருந்து மீன் செதில்களை போல பொருள் கீழே விழுந்துச்சான். அது எதை குறிக்கிறது? அதுதான் அவனுடைய பக்தி வைராக்கியம், மத வைராக்கியம். இன்றைக்கும் கூட உலகம் எங்கிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மத வைராக்கியத்தை தூண்டி விட்டு தான் ஜனங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன், யாரும் தவறா நினைக்காதீங்க. இஸ்லாமிய மக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏக இறைவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. நம்ம இந்து மக்கள் அரோகரா அரோகராங்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் அல்ல தெய்வமே உம்மை போற்றுகிறேன் புகழ்கிறேன். நம்ம என்ன செய்யறோம்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஷாலோம்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? எங்கும் எதிலும் இருக்கிற தேவனை போற்றி மீண்டும் வரப்போகிற தெய்வமே உமக்கு துதி உண்டாகட்டும். பொருள் ஒண்ணுதான். மனிதர்களை பிரிக்கிறதுக்கு சாத்தான் பாஷையை பயன்படுத்துகிறான், மொழியை பயன்படுத்துகிறான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரதிஷ்டையில எனக்கு ஒரு பிரதிஷ்டைத்தான். அது என்ன பிரதிஷ்டை? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நற்செய்தி வாக்கியமாக வாசித்தது போல ஆவியில் எளிமை. சொல்லுங்க, ஆவியில் எளிமை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி கேட்க ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பணம் கொடுங்க, நகை கொடுங்க, சொத்து கொடுங்க, பேர் புகழ் கொடுங்கன்னு கேட்காதீங்க. முதல் என் ஆத்மாவை குணமாக்கும், எனக்குடைய கண்ணை திறந்திரலும், ஆகாரை போல கிருபையை நான் இழக்க விரும்பவில்லைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆப்பிரிக்க தேசத்திற்கு ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்ய போனார். அங்கெல்லாம் அவங்களாம் பழங்குடி மக்கள், ட்ரைபிள்ஸ், நிர்வாணமாக இருப்பாங்க, நல்ல ஒழுக்கம் இருக்காது. அப்போ அவர் என்ன செஞ்சார்? அங்கே போய் எல்லாருக்கும் வேத பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக போனார். நிறைய சின்ன பிள்ளைங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவர் என்ன செய்வார்னா, போகும்பொழுதெல்லாம் பட்டணத்திலிருந்து கிஃப்ட் வாங்கிட்டு ஜீப்பில் எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே கொடுப்பார். அப்போ காட்டுக்குள்ளே கொடுக்கும்போது வழக்கம் போல் போகிறார். இவர் வந்துட்டார்ன உடனே அந்த கிராமத்திலிருந்து 50க்கும் அதிகமான பிள்ளைகள் ஓடி, பாஸ்டர் தாத்தா வந்துட்டாரு, பாஸ்டர் ஐயா வந்துட்டாரு, அங்கிள் வந்துட்டாங்க என்று சொல்லி ஓடுறாங்க. பிள்ளைகளா, உங்கள் எல்லாருக்கும் இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பெரிய பெரிய கிஃப்ட் பார்சல் எடுத்தார். இன்னைக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன், அந்த போட்டியில் ஜெயிக்கிறவனுக்கு தான் இத்தனை கிஃப்ட் அப்படின்னாராம். சரி, என்ன போட்டி? அங்கே ஒரு தூர இடத்துல ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி ஒரு ரேஸ் வச்சார். ஒரு மரத்தடியில் போய் கிஃப்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு, இங்கே வாங்க எல்லாரும், இந்த 50 பேரில் எவன் ஃபர்ஸ்ட் ஓடுறையோ அவனுக்கு தான் அது அப்படின்னாரு. அப்போ இவர் நினைச்சாரு, இதில் எவனோ ஒருத்தன் ஜெயிக்க போகிறான். 50 பிள்ளைகளை நிறுத்தினாரு. அங்கிள் 1 2 3 சொல்லுவேன், யார் வேகமா ஓடி போய் எடுக்கிறியோ அவனுக்கு தான் ஆசீர்வாதம் அப்படின்னாரு. இப்போ இவர் 1 அப்படின்னாரு. கீழே உட்கார்ந்துருந்தவங்க பூரா எந்திரிச்சான், 50 பேரும். 2 அப்படின்னாரு. எல்லாரும் ஆயத்தமாமான்னு பார்த்தா பக்கத்தில் கையை பிடிச்சுக்கிட்டான். சின்ன பசங்க என்ன செஞ்சுக்கிட்டான்? 2 அப்படின்ன உடனே பக்கத்தில் கையை
இருக்க பிடிச்சுக்கிட்டான். 3 அப்படின்னாரு. எல்லா 50 பேரும் முன்னோக்கி ஓடுனா. அவர் சொன்னார், இது என்ன நியாயம்? எங்க ஊர் ஓட்டப்பந்தயம்னா 1 2 3 சொன்னா அவன் ஓடணும்யா. அந்த பசங்க சொன்னாங்களா, அது உங்க ஊரு ஞானம். எங்க ஊர் ஞானம் என்னன்னா, ஒருத்தன் வேட்டைக்கு போய் ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வந்தாலும் பொதுவாக வைத்து எல்லாரும் சாப்பிட வேண்டும். ஒருத்தனுக்கு கிடைக்கும், ஒருத்தனுக்கு கிடைக்காது. எங்களுடைய கலாச்சாரத்தில் எங்களுக்கு படிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு ஒற்றுமையை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பேர் உகாந்தே. உகாந்தே அப்படி சொன்னாங்களா? உகாந்தே என்றால் நான் வாழ்வது போல பிறரும் வாழ வேண்டும். பிறர் என்னோடு கூட குழுவில் இருக்கிறவர்கள், என்னுடைய குரூப்பில் இருக்கிறவர்கள், என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவர்கள் நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருப்பேன். ஏனென்றால் நான் தனித்தனியாக இருந்தால் எதிரி என்னை ஒவ்வொருத்தனாக அடித்து போட்டு விடுவான். நாங்கள் குழுவாக இருந்தால், ஒரு குடும்பமாக இருந்தால் எங்களை எவனும் தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ரா எடுத்துக்கங்க அப்படின்ட்டாரா. அந்த பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஒரே வேளையில பொட்டலங்களை பிரித்து ஒன்று போல சாப்பிட்டார்களாம். அப்ப அவர் சொன்னாரா, உங்களுக்கு படிப்பு இல்லை, ஆனா ஒற்றுமை இருக்கு, யுனைட்டி இருக்கு. அதனாலதான் எங்கோ ஊழியம் செஞ்சுக்கிட்ட என்ன உங்களிடத்துக்கு போன்னு ஆண்டவர் சொல்லி இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இலவச பொருள் கொடுக்கட்டும், அவன் அடிச்சு மிதிச்சு சண்டை போட்டு கிடக்கிறோம். இல்லைங்க, இது தேவ ஆலயம். ஹல்லேலூயா. இந்த கமிட்டி வரும், அந்த கமிட்டி வரும், அடுத்து இன்னொரு கமிட்டி வரட்டும். எல்லாம் யாரு? நம்ம சர்ச்சு பிள்ளைங்க. அல்லையே சொல்லுங்களேன். எல்லாம் யாரு? தேவ பிள்ளைங்க. நாம் அந்த ஒற்றுமை உணர்வோடு ஜெபிச்சோம்னா ஒரு காரியம் நடக்குங்க, ஒரு காரியம் நடக்குங்க. போன வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு சகோதரர் பாவம் குடிக்க அடிமையாகி மீட்டிங் நடக்கும்போது கத்திக்கிட்டே இருந்தார். வாலண்டியர்ஸ் எல்லாம் அவரை கட்டுப்படுத்தினாங்க. எனக்கு வீட்டுக்கு போனவொடனே தூக்கம் வரல. அந்த மனிதனும் இதே சர்ச்சில் திடப்படுத்தல் ராபோஜனம்லாம் எடுத்தவர் தானே. அதே மனுஷன் இதே சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கெல்லாம் வந்தவர் தானே. அப்போ ஏன் இப்போ அவருக்கு மட்டும் வானம் அடைக்கப்பட்டிருக்கு? ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆத்மாவை ஜீவனுள்ள தேவனுக்கும் வசனத்துக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அவரை பிடிச்சிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் உலகத்துக்கு கொடுத்ததுனால தான் பிசாசு குடிபோதையின் ஆவியா உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவன் இனி ஒற்றுமையின் ஆவியை, ஒரு மனதின் ஆவியை, ஆகாரம் போல நான் மட்டும் அடுத்த நம்பர் 1ஆக இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. எல்லாருமே நம்பர் 1. அல்லேலூயா சொல்லுவோமாக. எல்லோருமே வாடாத ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். எல்லோருமே ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் பிசகாதே. ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. என்னோடு கண்களை மூடி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஆமேன் என்றால் அப்படியே ஆவதாக. எனக்கு இப்பொழுது ஒரு பரந்த மனப்பான்மையை தாரும், ஆவியில் எளிமையை தாரும் என்று சொல்லி பாடி முடிப்போமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே. கைத்தட்டி ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. பாடுங்க. ஆமே,
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கர்த்தர் இன்றைக்கு கூட கற்பங்களை திறக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நீர் ஊற்றுகளை திறக்கிறார். பூமிக்குரிய பரிசுத்தத்துக்கு தேவையான அனைத்தையும் தருகிறார். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தெய்வமே, நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அந்த வாக்குத்தத்தத்தின் பூரண பலனை ஆகார் இழந்து போனது போல நாங்கள் இழக்கக்கூடாது. ஆண்டவரே, சவுல் கஷ்டப்பட்டு பின்பு கிருபையை தேடினது போல நாங்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உணர்வடைய கூடாது. இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரே உம்முடைய சந்ததியாக பெருக உதவித்தார். எங்கள் திருச்சபை பழுகி பெருகி ஆண்டவரே பூமியை நிரப்புவார்களாக. இந்த 59வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற 26வது அசனத்தை கொண்டாடுகிற உம்முடைய ஜனம் பெருகி இருப்பார்களாக. நோய்கள் விலகுவதாக. உம்முடைய ஊழியக்காரனாகி நான் கட்டளை கொடுக்கிறேன். திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் இயேசுவே எனக்காக உம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் சிந்தினீரே. நாங்கள் இன்னும் மகிமை மேல் மகிமை அடைய, மறுரூபத்து மேல் மறுரூபம் அடைய எங்களுக்கு கிருபதாரும் என்று சொல்லி உண்மையிலே வளரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த இடத்திலெல்லாம் இவருடைய தலை கவிழ்ந்திருக்கார்களோ அந்த இடத்துல இவருடைய தலை உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்தின்று நம்மையும் நம்முடைய